ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் லைஃப் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இட்ஸ் நத்திங் பட் கேரட் ஹல்வா தாங்க. அது கேரட் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்துக்கலாங்க. அதை துருவிக்கோங்க. நான் ஏன் துருவுறத வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னா, சில பேர் நீங்கள் வாங்கின ஃபுட் ப்ராசஸரோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்காக தாங்க இந்த வீடியோவில் ஃபுட் ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போது கேரட்டை துருவியாச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் சூடானதும் துருவின கேரட் அதில் சேர்த்து எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இந்த 5 மினிட்ஸில் கேரட் சாஃப்ட் ஆகிடும், ப்ளஸ் கேரட்டோட ரா ஸ்மெல்லும் போயிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது நான் எடுத்துக்கிட்ட பால் ஒரு 250 ml இருக்குங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. விசில் செட்டில் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பால் ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்துக்கிட்ட சுகர் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டம்ளர் காமிச்சேன் இல்லைங்களா, பால் ஆட் பண்ண டம்ளர், அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் சுகர் எடுத்துக்கிட்டேங்க. ப்ளஸ் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. இப்போது கேரட் கொஞ்சம் தண்ணி விடுங்க. சுகர் ஆட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 10 மினிட்ஸ் மேலே குக் பண்ணக்கூடாதுங்க. ப்ளஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. நான் ஏன் 10 மினிட்ஸ் மேலே குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஓவர் குக் பண்ணால் அல்வா ஆறும்போது உடனே அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுங்க. அதாவது ஓவர் குக்கிங் பண்ணோம்னா சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஆஃப்டர் 6 மினிட்ஸ், அதாவது நம்ம 10 நிமிஷம் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 10 நிமிஷத்தில் 6 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நம்ம செய்கிற அல்வாவுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்குங்க. ஃபைனலாக நெய்யில் பொரிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இம்மீடியட்டாக 5 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம செஞ்ச அல்வாவை ஹார்ட் ஆகாமல் தடுக்குங்க. நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக குக் பண்ணக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்புங்க. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம அல்வாவில் அப்புறம் கசப்பு வந்துருங்க. ஸோ கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணக்கூடாது. ஃபைனலாக நம்ம மவுத் வாட்டரிங் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் இட் எய்தர் ஹாட் ஆர் சில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சித்ராஸ் லைஃப் புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.